ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே நெய் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு இருக்கேன். நெய் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக வருமே கருப்பாக ஒரு இது, அதை கொஞ்சமாக ஜீனியாவது நாட்டு சர்க்கரையாவது போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு அவ்வளோவா பிடிக்கல, கொஞ்சம் தான் பிடிச்சிருந்தது. பட் எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நான் என்ன ஸ்வீட் பண்ணலாம்னு இருக்கேன்னா, ஒரு லட்டு தான் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் அரிசி, சிறுபயறு, சிறு பருப்பு, நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பொரிகடலை. இது எல்லாமே மொத்தமாக ஒரு தாளிக்க சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கிடணும். அப்படி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை நல்லா கூல் டவுன் பண்ண விட்டு அதுக்கப்புறம் திரித்து லட்டு பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் அவங்க குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வறுபட்டாச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு தேவையான அளவு இனிப்பு, நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கிடணும். ஏன் இதை ஃபைன் பவுடர் அரைக்க சொல்கிறோம்னா, வாயில் தட்டுப்படாமல் அப்போ தான் உள்ளே போகும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்க கீ இருக்கலாம், அந்த கீயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண சொல்கிறோம்னா, கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விடணும். இது கலந்து விட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஸ்கூலுக்கு என் பொண்ணை கூப்பிட்ற டைம் ஆகிட்டுன்னு அவங்களே நேராக ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா லட்டு பதத்துக்கு வர்றாப்புல பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தேன். லட்டு ஷேப்புக்கு இல்லாட்டியும் என் குழந்தைங்கள ஏமாத்துகிற அளவுக்கு இது ஒரு லட்டு மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தது. என் பொண்ணு இதை லட்டுன்னு நம்பி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை வீட்டில் பண்ணி கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.